ஸோ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ரொம்பவே ஒருத்தவர் வந்து ஒரு காம்படிஷனுக்கு போயிட்டு ரொம்பவே அது வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணி தான் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போது அப்கமிங் பாடி பில்டருக்கு நீங்கள் சொல்கிற ஒரு கரெக்டான காம்படிஷன் நீங்கள் இதுக்கு போங்க அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? பாடி பில்டிங் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு நிறைய பேர் வராங்க. அப்படியே கீழே வந்து ஒரு ஜமக்காலை விரித்து காரோட ஹெட்லைட்லலாம் காம்படிஷன் நடத்துனாங்க. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரா, என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க. ஒரு சில ஷோவில் வந்து 1000 ரூபா வாங்குவாங்க, சில இடத்துல 3000 10,000 வரைக்கும் நிறைய வந்து சில ஈவெண்ட்லாம் வாங்குறாங்க. அப்படி வந்து அவன் பணம் கட்டி தான் அந்த ஷோ வந்து அட்டன் பண்ணுறான். அப்படிங்கும்போது அவனை ஒரு ஸ்டேஜில் ஒரு லைட்டில் நிற்க வைக்கணும்னு கூடவா இல்லை, அதுக்காக கொண்டு வந்து காரோட ஹெட்லைட்டை போட்டு அது முன்னாடி வந்து நிற்க வச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தரும் அவன் வந்து செத்து பொழைச்சு பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கான். யாருமே வந்து விளையாட்டாக இங்கே பண்ண கிடையாது. இந்த ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ கஷ்டம். அதை விட்டு வெறும் ஹெட்லைட்டில் வந்து எப்படி பாடி பில்டிங் நடத்த அந்த மாதிரி ஷோஸ்லாம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடணும். அந்த ஃபெடரேஷனில் யாருமே ஏறவே கூடாது. இப்போ அந்த மாதிரி ஃபெடரேஷன்ஸ்லாம் பாடி பில்டிங் பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. அவங்களோட நீங்கள் நினைக்கிற மாதிரி பாடி பில்டிங்கை பெருசாக வந்து ப்ரைஸ் மணிலாம் கிடைக்காது. ஒரு பேஷனுக்காக பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. அப்போ வந்து பெரிய பெரிய ஈவெண்ட் பண்ணுங்கள், நல்ல ஷோஸ் பண்ணுங்கள், நல்ல நேம் இருக்கிற ஷோஸாக பார்த்து பண்ணுங்கள். நிறைய ஃபெடரேஷன்ஸ் இருக்குது. அதில் எந்த ஃபெடரேஷன் நல்ல ஃபெடரேஷனோ சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு எல்லா ஃபெடரேஷன்ஸ்லையும் போய் பண்ணாதீங்க. சில ஃபெடரேஷன்ஸில் வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, ப்ராப்பராக வந்து என்ன சொல்கிறதுனா அவங்களுக்கு மதியானம் லஞ்ச் தர மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டும் அதிகமாக வாங்கிக்குவாங்க, நிறைய என்ட்ரி ஃபீஸ் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். பண்ணாதான் இந்த மாதிரிலாம் உருவாகாமல் இருக்கும்.